என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு. சொன்னாருங்க. ஆமா, மனுஷனுக்கு தான் கஷ்ட சுகம் ரெண்டுமே வரும். ஆமா, அதை அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் உண்மை. இல்லைங்களா? ஆமா, அப்படி இருக்கும்போது கஷ்டங்கிறது மட்டும் நம்ம வாயில சொன்ன கஷ்டம் தீர்ந்து போயிட்டா அதாவது இப்போ ஒன்றும் நம்மளுடைய இல்லைம்மா, ஊழ்வினை பயன் பூல்வில பயன் தான் அனுபவிக்கிறோம். ஆனால் இந்த கஷ்டம்னு சொல்கிறது நம்ம மனசு தான், சுகம்னு சொல்கிறது மனசு தான். மனசுதான். அந்த நீ கஷ்டத்தையே வந்து சுகமாக எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். உண்மைதான். ஆனால் அது அந்த மனசு வந்து அந்த ஏற்றுக்கிற பக்கம் எல்லாத்துக்கும் வராது இல்லை. அது உண்மையான வார்த்தை. ஆமாம், அதாவது இப்போ ஒரு கஷ்டம் அது கஷ்டமாக நினச்சா தான் நம்மளுக்கு கஷ்டம். நான் ஏதோ இப்போ ஒன்றும் இல்லை, என்னை யாரும் அடிச்சிட்டாங்க, இப்போ தேய்ச்சிட்டு யாரும் நம்ம அடிச்சோம் நம்மளை அடிச்சிட்டாங்கன்னு போயிட்டா பிரச்சனை கிடையாது. என்ன அடிச்சான்னு கோவத்துக்கு போனால் என்ன பண்ணுறது? அதுதான் அங்க இருக்கிற வில்லங்க. மனுஷனுக்கு மனுஷன் அதனால தான். ஆனால் இது நல்லது கெட்டது நமக்கு தான் தெரியும், பாவ புண்ணியம் நமக்கு தான் தெரியும். ஒருத்தர் வாழ வைக்கும் மனுஷனால தான் முடியும், ஒருத்தர் கெடுக்கும் மனுஷனால தான் முடியும். இதை புரிஞ்சிட்டு பண்ணணும், புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க யாரும். எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. காலமும் மாற்றம் ஆகி போச்சு இல்லைங்களா? ஆமா, அதுதான் உண்மையான காரணமே. இப்போ உங்க வயசுல எடுத்துங்க, இப்போ உங்களுக்கே வேலை வயசு ஆகுதுமா? 77. இப்போ உங்கள் அம்மாவுக்கு அது ஒரு 20 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அம்மா காலத்தில் எப்படி இருந்தாங்க, பாட்டி காலத்தில் எப்படி இருந்தாங்க, இப்போ உங்கள் பேத்தி காலத்தில் எப்படி இருக்குது? இப்போல்லாம் ஒன்றுமே பேசுறது இல்லைங்களே. ஆமாம், அந்த மாதிரி இப்போ இன்னும் வந்து இப்போ உங்கள் பேத்தி காலமே எப்படின்னா உங்கள் அடுத்த ரேஞ்ச் பார்த்தா இன்னும் மோசமாக போயிடும். அப்படி வந்து உண்மையாக வந்து அந்த காலத்தில் வந்து இப்போ உங்கள் வயசில் வரைக்குமே வந்து இந்த டைவர்ஸ்னு ஒன்று கிடையாது, விவாகரத்து டைவர்ஸ்னு ஒன்று கிடையாது. எல்லாம் அனுசரித்து போனாங்க. இப்போ எந்த பெண் அனுசரித்து வர சொல்லுங்கள்? அது இப்போ எல்லா இடத்துலையுமே ரொம்ப இதாக நடக்குது. லூஸாக விட்டுட்டாங்க அப்படியேன்னு வச்சுக்கலாம். அதாவது அதுக்கு என்ன காரணம்னா ஒரு பெற்றவங்க தான் காரணமே. ஏன்னா எதுக்குனாக்க நான் கஷ்டப்பட்டேன் என் பிள்ளை நல்லாக்கணும் அப்படின்னு சொல்லி சுதந்திரம் கொடுத்து வளர்த்துனாங்க பார்த்தீங்களா? அது சின்ன வயசுல வந்தது யாரையும் மதிக்க மாட்டேருக்கு. அது உண்மைதான். அது வந்து அதுக்கு தான் சொன்னாங்க. இப்போ எங்கள் அப்பாலாம் என்ன பண்ணுற, என்ன எங்கள் அப்பா ஸ்கூலில் சேர்த்து தான் சொன்னார் தெரியுங்களா வாத்தியார்கிட்ட, என் பையன் உயிர் மட்டும் போகக்கூடாது, நீ என்னமோ படிக்கிட்டு விட்டு வந்துட்டாரு. இந்த காலத்து ஒரு அடி வச்சா என் பையன் எப்படி அடிக்கலாம் சண்டைக்கு போகிறாங்க வாத்தியார்கிட்ட. வாத்தியார் என்ன பண்ணுவான்? ஊர் பூரா திரண்டுக்கிறாங்களா? அப்போ என்ன எவன் படித்தானே நாசம் பண்ண விட்டு போயிடுறாங்க, பிள்ளைங்களாம் கெட்டு போச்சுங்க. அதாவது யார் ஒன்றுமே ஒன்றும் இல்லை, ஒரு விதையே இது பூமியில்னா அதை கிளண்டு உள்ளே போட்டு மொதச்சி வெளியே வந்தால் கஷ்டப்பட்டு தான் முந்தி மோதி வெளியே வருது. அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் கஷ்டன்ற ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்தால் மின்னுருவான். இதை மில்றதுக்கு தயாராக இல்லையே, கஷ்டப்படவே தயாராக இல்லை, அப்புறம் எங்கே மில்ல முடியும்? அதாவது வந்து ஜனங்களுக்கு வந்து இப்போ எல்லாமே லேசாக இருக்கணுங்கிற ஒரு ஆசை. ஆமாம், அதாவது கஷ்டமே ஐயாவோட ஒரு பொண்ணு கேட்டுச்சு, கஷ்டமே படாத சுகமாக இருக்கணும், என்ன பண்ணணும், செத்து போகணும்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி கஷ்டமே படாத வாழ தான் ஜனங்க இருக்கிறாங்களோ இல்லையோ, கஷ்டப்பட யாரும் தயாராக சாகிறது கூட அவ்வளோ ஈஸியாக வர்றது. செத்து போய்ட்டு அதுக்கு பின்னாடி அப்போ உண்மையாக சொல்லப்போனால் இப்போ உயிரோடு இருக்கும் போது நல்லா இருக்கலாமா, செத்து போய்ட்டு அது போல் மோசமாக எதுவுமே கிடையாது. பேயா சுற்றணும். நாங்கள் பேயில் எவ்வளோ இதுக்கு தெரியுங்களா? ஒரு பேய் சேர்த்து இப்போ மனுஷனே சேர்த்து மாட்டோம், பேய் சேர்த்துமா? அதுலேயும் விலகமாகுது. ஆனால் வந்து இந்த பூமியில் எவன் என்ன பண்ணுறா எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் போய் யாரும் மாற்ற முடியாது. அதை அனுபவிச்சு தான் தீர்த்தம். குடும்பத்தில் இருந்து வெளியே வந்து 22 வருஷம் ஆச்சுங்க. மகளிர் சுய உதவி குழுன்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருக்கேன். 22 வருஷமாக நடத்துகிறேன். சரிம்மா. கடவுள் புண்ணியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா போயிட்டு இருக்கு. போதும், அவ்வளோ போதும். 2 இடத்துல பிரான்ச் போட்டிருக்கேன். 14 பேர் ஸ்டாஃப்ங்க என்கிட்ட வேலை செய்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் இல்லை. போதும். அந்த 2 மாதத்துக்கு ஒரு முறை 1.5 கோடி ரூபாய் லோன் வாங்கி கொடுக்குறோம். ரீபேமெண்ட் கரெக்டாக நடக்குது. அது போதும் இல்லை? எனக்கு வந்து எல்லா இடத்துலையுமே கலெக்டரேட் முதல் கொண்டு நல்ல பேர் இருக்குது. அது போதும். பேங்க்லேயும் நல்ல பேர் இருக்குது. அந்த அந்த பேருக்கு எடுக்காமல் போயிட்டா அதே பெரிய விஷயம். இப்போ எனக்கு பேர் வந்ததுனால ஒரு பயம் இல்லை. அது வந்து ஆயிடுமா? இல்லை, எங்கள் ஐயா என்ன சொன்னார்னா, எந்தெந்த வாயெல்லாம் திட்டுதோ அந்தந்த வாயெல்லாம் போகணும், எந்தெந்த வாயெல்லாம் போகலோ அந்த வாயில திட்டுன்னு ஏற்கனவே சொல்லிட்டு போய். அது உண்மை தான். அது இப்போ நீங்கள் வந்து பேர் எடுக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது, எடுத்துட்டப்ப அந்த முள்ளு மேலே இருக்கிற மாதிரி இப்போ எப்போ எது நடக்குமோ பயந்துனே தான் வாழ்ந்தான். 2-3 வருஷமா எனக்கு கொஞ்சம் பயம் விழுந்துருச்சு, எந்த இடத்துல சறுக்கிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி பயம். அது சர்க்கிள் நீங்கள் உள்ள வேணாமா, உனக்கு அடுத்தது ஒரு பக்கம் ஒரு ஆள் இருப்பாங்க தெரியுமா? நீங்கள் இப்போ இவ்வளோ நாளாக இருக்கிறீங்கன்னா அது உன்னை கவுத்துட்டு நம்ம அந்த இடத்துக்கு போகலான்னு நினைக்கிற மனுஷன் கூட இருப்பான். அவங்ககிட்ட தான் நம்ம உஷாராக்கணும். அந்த மாதிரி இங்கே மற்றபடி ஒன்றும் இல்லை. குடும்பத்துலேயும் நல்ல மாதிரி தான் இருந்தது. அவர் இறந்து ஒரு 5 வருஷம். 2 பசங்க ஒரு பொண்ணு எனக்கு. பெரிய பையன் எஸ்ஐயாக இருக்கார், சின்ன பையன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் மேனேஜராக இருக்கார். பொண்ணு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. இல்லை அந்த இரண்டை நீ அப்படியே ஃபாலோ பண்ணி போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை. இப்போ வந்து இதில் வந்த பின்னாடி எந்த ஒரு மனசுலையும் சஞ்சலம் இல்லை எனக்கு. போதுமே, அவ்வளோ போதும் இல்லைங்களா? பசங்க அதாவது ஒன்று சொல்கிறேம்மா, இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் நிம்மதியாக இருந்துட்டு போனால் போதும். அந்த எந்த யாரும் எதுவும் கெடுக்காமல் போயிட்டா அடுத்த பிறகுலாம் சுத்தமாக இருக்கலாமா, வேறு என்னக்குது?
அதனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லதாக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் மனசு வந்து ஓரளவுக்கு ஓரளவுக்கு என்ன 100% நிம்மதியாக தான் இருக்கணும். போதும், இறைவன் பிள்ளை நல்லா அப்படியே இருங்க, போதும், அவ்வளோதான். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.